Hi dear students, welcome to A2 Career YouTube channel. நம்ம இன்னைக்கு பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்குமே வர காமனான ஒரு மேஜர் டவுட் பத்தியும் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் பத்தியும் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. A2 Career YouTube சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டூடெண்டோட நேம் ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏ ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கும் அப்ளை பண்ணிருக்காங்க, ஜிஎன்எம்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க, ஃபார்ம்டி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க, அதே டைம்ல டிப்ளமோ இன் சர்டிபிகேட் கோர்சஸ்க்கும் அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க டோட்டலா 4 கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது இந்த கண்டக்ட் பண்ற அத்தாரிட்டி யாரு? டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி. சோ இப்போ இந்த ஏ ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே குழப்பம், எதுல போலாம் அப்படின்னு. பட் இந்த ஏ ஸ்டூடெண்ட்டுக்கு எது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பாராமெடிக்கல் கோர்சஸ்ல, அதுவும் எஸ்பெஷலி நர்சிங்ல இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டூடெண்ட் பாராமெடிக்கல்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. அதே டைம்ல ஃபார்ம்டிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, ஜிஎன்எம்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, அதர் டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்சஸ்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். கண்டிப்பா தாராளமா நீங்க எத்தனை கவுன்சிலிங்ல வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், என்ன கோர்சஸ் வேணாலும் நீங்க சாய்ஸ் லிஸ்ட்ல கொடுக்கலாம். இங்க பாராமெடிக்கலுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாலும் சரி, ஃபார்ம்டிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், ஃபார்ம்டிக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணாலும் சரி, ஜிஎன்எம்க்கு சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். எல்லாத்துக்குமே இங்க செப்பரேட்டா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத பண்ணிக்கலாம். அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. இப்போ இந்த ஏ ஸ்டூடெண்ட பாத்துக்கோங்க, பாராமெடிக்கலுக்கு கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா பாராமெடிக்கலுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடுறாங்க. இந்த பாராமெடிக்கலுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிப்ளமோக்கும் ஃபார்ம்டிக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஃபார்ம்டி டிப்ளமோக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் செப்பரேட்டா பண்ணிடுறாங்க. அதே டைம்ல ஃபார்ம்டி டிப்ளமோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜிஎன்எம்க்கும் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஜிஎன்எம்க்கும் அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத பண்ணலாம். இதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. தென் இந்த நாலுலயுமே அவங்களுக்கு சீட் அலாட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்சி நர்சிங் அவங்களுக்கு சீட் அலாட் ஆயிருச்சு, ஃபார்ம்டிக்கு சீட் அலாட் ஆயிருக்குது, டிப்ளமோ பார்மசிக்கு சீட் அலாட் ஆயிருக்குது, ஜிஎம் நர்சிங்கும் சீட் அலாட் ஆயிருக்குது. ஒரு ஆவரேஜ்ல இருந்து கொஞ்சம் அதிகமான கட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இந்த நாலுலயுமே சீட் அலாட் ஆயிருக்குது. இப்போ அவங்க எது வேணாலும் சூஸ் பண்ணி போலாம், அவங்களுடைய விருப்பம். ஏன்னா இப்போ எனக்கு நர்சிங் பிடிச்சிருக்குது, நான் நர்சிங் போய்க்கிறேன் அப்படின்னா நர்சிங்க போய்க்கலாம். மற்ற சீட்ஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும், அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. தென் இதுல நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க நர்சிங்க்கு அப்ளை பண்ணி கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறீங்கன்னா ஃபார்மசி, அதாவது டி ஃபார்ம் அப்ளை பண்ண முடியாது, ஜிஎன்எம் நர்சிங் அப்ளை பண்ண முடியாது, ஃபார்ம் டி அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நாலுத்துக்குமே பாத்தீங்கன்னா செப்பரேட் செக்ஷனை நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குமே தனித்தனியா கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாலுத்துக்கும் அந்தந்த டேட்ல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத பண்ணிக்கலாம். ஃபைனலா ரிசல்ட் எதுல வருது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை செலக்ட் பண்ணி போலாம். தென் நான் இந்த நாலுத்துக்கும் சேர்த்து ஒரே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம்னு கேட்டா அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி போர்ட்டல்ல ஒவ்வொரு மாதிரி லிங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் இருக்கும். அந்தந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாராமெடிக்கல் 90 டிகிரி கோர்சஸ் பிளஸ் பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 3 கோர்சஸ் ஆட் பண்ணிருக்காங்க இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். அதுல அந்த கோர்சஸ்க்கு என்னெல்லாம் காலேஜஸ் காமிக்குது அப்படின்னு கிளியரா காமிச்சிடும். உங்களுக்கு எத்தனை காலேஜஸ் எத்தனை கோர்சஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 21 கோர்சஸ் காமிக்குது, 21 கோர்சஸ்க்கு 320 காலேஜஸ் சாய்ஸ்ல காமிக்குது அப்படின்னா நீங்க அந்த 21 கோர்சஸும் செலக்ட் பண்ணலாம். அந்த 21 கோர்ஸுக்கு எத்தனை காலேஜஸ் காமிக்குது, ஐ மீன் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 320 காலேஜ் காமிக்குது, நீங்க 300 காலேஜஸ் சூஸ் பண்ணலாம். இல்ல ஆல் காலேஜஸ் 320 காலேஜஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே மாதிரி தான் ஃபார்ம்டிக்கு தனியா சாய்ஸ் லிங்க் அப்படிங்கறது ஓபன் பண்ணுவாங்க. அந்த லிங்குக்குள்ள நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா அதுலயும் பாத்தீங்கன்னா ஃபார்ம்டி கோர்ஸ்க்கு எத்தனை சாய்ஸஸ் காமிக்குது, எக்ஸாம்பிளுக்கு 40 சாய்ஸஸ் காமிக்குது, நீங்க 40 செலக்ட் பண்ணலாம். இதெல்லாம் தென் பாத்தீங்கன்னா இந்த சாய்ஸ் நம்ம எப்படி செலக்ட் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து சீட் அப்படிங்கறது அலாட் ஆகும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் செகண்ட் கொடுக்குறேன். அப்போ என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் நான் ஃபர்ஸ்ட் எந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்ப எக்ஸாம்பிள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், தேனி மெடிக்கல் காலேஜ், கடலூர் மெடிக்கல் காலேஜ்னு கொடுக்குறேன். இந்த 4 ப்ரிஃபரன்ஸ்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னது? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், தேனி, கடலூர். சோ என்னுடைய கட் ஆஃப் ஒரு 196 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு மோஸ்ட்லி மெட்ராஸ் இல்லைன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ் சீட் அலாட் ஆகிறது சான்சஸ் இருக்குது. இதுவே நான் கடலூரை ஃபர்ஸ்ட் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு எதுதான் அலாட் ஆகும்? கடலூர் தான் அலாட் ஆகும். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எந்த அளவுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோமோ அந்த அளவுக்கு சாய்ஸ் ஆர்டர்லையும் கான்சென்ட்ரேட் அப்படிங்கறத பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் பி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பி ஸ்டூடெண்ட் அதே மாதிரி சி ஸ்டூடெண்ட் அப்படின்னு 2 பேரை எடுத்துக்கலாம்.
இந்த பி ஸ்டூடெண்ட் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 190, சி ஸ்டூடெண்ட் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 192. இந்த பி ஸ்டூடெண்ட் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிருக்காங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், தேனி மெடிக்கல் காலேஜ், கடலூர் மெடிக்கல் காலேஜ் இப்படி சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத லிஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துறாங்க. இதே டைம் இந்த சி ஸ்டூடெண்ட் அதாவது 192 கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட் எப்படி சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா தேனி மெடிக்கல் காலேஜ், கடலூர் மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ். சோ நீங்க இதுல பார்க்க வேண்டியது இவங்க கட் ஆஃப் அதிகம் இந்த சி ஸ்டூடெண்ட். சோ சிஸ்டமுக்கு தெரியாது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ், நம்ம இவங்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கொடுத்துடலாம் அப்படின்னு சிஸ்டமுக்கு தெரியாது. இந்த ஸ்டூடெண்டோட சாய்ஸ் எப்படி இருக்குது, தேனி ஃபர்ஸ்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, தேனி தான் என்ன ஆகும் சீட் அப்படிங்கிறது அலாட் ஆகும். இதுவே இந்த பி ஸ்டூடெண்ட்டுக்கு 190 கட் ஆஃப் ஸ்டூடெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராப்பரா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், தேனி, கடலூர் கொடுக்குறாங்க. சோ சிஸ்டம் என்ன அலாட் பண்ணணும்னா மெட்ராஸ் ஆர் மதுரை மெடிக்கல் காலேஜ்ல சீட் அப்படிங்கறத அலாட் பண்ணி கொடுக்கும். சோ நம்ம எந்த அளவுக்கு சாய்ஸ் லிஸ்ட்ல கான்சென்ட்ரேட் பண்றோமோ அந்த அளவுக்கு சாய்ஸ் ஆர்டர் நீங்க பாத்துக்கணும். நான் காலேஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க விட்டுறக்கூடாது. இந்த காலேஜஸ் ரேங்கிங்க பார்க்கணும், நான் ப்ராப்பர் ஆர்டர்ல கொடுக்குறேன்னா அப்படிங்கறத பார்க்கணும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நான் மேஜரா 2 டவுட்ஸ்க்கு கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்கேன். ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் எத்தனை கேட்டகரி கோர்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட் சாய்ஸ் ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கிளாரிபிகேஷன் அப்படிங்கறது எங்க வீடியோல கொடுத்துருக்கேன். சோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத நீங்க கம்பல்சரி கேதர் பண்ணிக்கோங்க. அதே டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ்ல தான் நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா சீட் அலாட் ஆகாம போறதுக்கு சான்சஸ் இருக்குது, சீட் அலாட் ஆகாமலும் போயிருக்குது. நீங்க நிறைய கமெண்ட் செக்ஷன்ல போய் பாருங்க, போன இயர் ஸ்டூடெண்டோட கமெண்ட் 192 கட் ஆஃப் இருக்குது, 190 கட் ஆஃப் இருக்கு, எனக்கு சீட் அலாட் ஆகல, எனக்கு செல்ஃப் ஃபைனான்சிங்லயும் சீட் கிடைக்கல, கவர்மெண்ட்லயும் சீட் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா ப்ராப்பர் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணாதது, அதே டைம்ல பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராப்பரா பண்ணாதது. நம்ம அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி குத்தம் கிடையாது, ஏன்னா நம்ம நெட் சென்டர்ல போயிருவோம், அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கறது கொடுத்துருவாங்க, நம்ம எதுவும் பார்க்கவும் மாட்டோம். அந்த தப்பா பாத்தீங்கன்னா இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட் பண்ணாதீங்க. நெட் சென்டர்ல போனாலுமே அவங்க என்ன சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்குறாங்க, நம்ம கொடுக்குற ஆர்டர் தான் கொடுக்குறாங்களா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க பாராமெடிக்கலுக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம், ஜிஎன்எம்க்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம், இதுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணா அதுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ரெகுலேஷனும் கிடையாது. அதே மாதிரி தான் சாய்ஸ் லிஸ்ட்ல ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கறத ப்ராப்பரா கொடுத்துக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ல இருக்கும், பட் நமக்கு என்ன ஆர்டர் வேணும் அப்படிங்கறத நாம தான் சூஸ் பண்ணிக்கணும். அந்த ஆர்டர் பேஸ் பண்ணியும் நம்ம கம்யூனிட்டி ரேங்க், நம்ம கட் ஆஃப் பேஸ் பண்ணியும் தான் பாத்தீங்கன்னா சீட்ஸ் அப்படிங்கறது அலாட் ஆகும். தென் பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் வீக்குக்குள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. நமக்கு ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் ஆர் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ள ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறதும் நிறைய இருக்குது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான ஸ்டேட் கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 13ல இருந்து ஸ்டார்ட் பண்ண நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் சர்க்குல் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வீட்டு கரீப்ஷிக் யூடியூப் சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் ரிலேட்டட் A to Z டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ் பண்ணாம நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.